கொடுங்க. பேரு நட்சத்திர ராசி சொல்லுங்க. பேரு கௌதம், மிதுன ராசி, புனர்பூசம். சரி, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லு மாமா. மலர்விழி. டேய், ஆண்டிக்கு புஷ் நாட் பார்த்தா கட்டி வரையா மலர்விழிக்கு லவராவே இருப்பியா? உருப்பட மாட்டியா? தலை எடுத்து வாடா. ஏமா நீ கந்திர கழுத்துல குச்சாத, எனக்கு நீச்சல் தெரியாது. ஏமா நில்லுமா, போவாதமா. இந்த காஃபி. ஆமா, யார் இந்த மலர்விழி? அவ என்ன விட பெரிய அழகியா? என் மாமாக்கு அவள அவ்வளவு பிடிச்சிருக்கு. அவளை இப்பவே பார்த்தாகணும். போட்டோ இருந்தா காட்டுங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல மலர்விழி போட்டோ இருந்தா காட்டுங்க. சரி சரி, நீ காஃபி குடி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இவதான் மலர்விழி. மலர்விழி நல்ல படிப்பா, நல்ல டிராயிங் பண்ணுவா. ஒரு தடவை கௌதம் அப்படியே படம் வரைஞ்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. எல்லாம் ஹாப்பி மெமரிஸ். பாவாடை தாவணில மலர்விழி ரொம்ப அழகா இருப்பா. மாமா, இங்க பாரு மாமா. உனக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர் போட்டு ஒத்த ஜடை கொஞ்சம் ஹாஃப் சாரியெல்லாம் கட்டியிருக்கேன். இப்ப சொல்லு மாமா, நான் அப்படியே மலர்விழி மாதிரியே இருக்கேன்ல? நீ மலர்விழி மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், ஆனா அவளை மாதிரி மாற முடியாது. மாமா பாரு மாமா, நான் உன்னை அழகா வரைஞ்சிருக்கேன்ல? இதுக்கு மேல அசிங்கமா யாரால வர முடியாது. மாமா, இப்போ உங்களுக்கு பிடிக்குமே. நான் தான் மலர்விழியா மாறிட்டேன்ல? ஏடி, உனக்கு என்ன பைத்தியமா? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்னால உன்னை மலர்விழியா பார்க்க முடியாது. அவ இடத்த யாரால ஃபீல் பண்ண முடியாது. நீ வேற, அவ வேற. பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ற முதல்ல நிப்பாட்டு. ஆமா, நான் பைத்தியம் தான். உன் மேல பைத்தியம் மாமா. நான் உன்னையே நினைச்சிட்டு இருந்தா, நீ அவளையே நினைச்சிட்டு இருக்க. நான் மலர்விழியா மாறணும்னு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல மாமா. நான் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டது தப்பா மாமா? சொல்லு மாமா, சொல்லு. இந்த பாரு, வீட்டுக்குள்ள மனைவியா வந்துட்டா, என் மனசுக்குள்ள என்னைக்கும் நீ வர முடியாது. மனசுக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும் மாமா? சொல்லு சொல்லு சொல்லு.
sorry mama, ஐயோ ரத்தம் வருது. ஐயோ நானே உன்னை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு சொல்லு மாமா. சாரி மாமா, சாரி மாமா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சாரி. ஹே அனதி 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 என்ன தடுதி அனதி அனதி கண்ணு திறந்து பாரு அனதி அனதி. ஆனந்தி மனசளவுல ஆழமா பதிக்கப்பட்டிருக்காங்க. புரியல டாக்டர். ஹியூமன் மைண்ட் ரொம்ப விசித்திரமானது. அதை அவ்வளவு சீக்கிரம் வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நாம ஒரு பொருள் மேல அதிக ஆசைப்பட்டா அதை அடையணும்னு மனசு இயங்கும். அப்புறம் அதுக்காக போராடும். அதை அடைஞ்சே தீரணும்னு ஒரு வெறி ஏற்படும். அது கிடைக்காதப்ப மனச்சிதைவு ஏற்படும். தட்ஸ் கால்ட் சிசோஃபெர்னியா. நாங்க இதை மனச்சிதைவு நோய்னு சொல்லுவோம். ஆனந்தி இப்ப அந்த நிலைமையில தான் இருக்காங்க. டாக்டர் நீங்க சொல்ல வர்றது? எஸ், அவங்களுக்கு மென்டல் டிசார்டர் இருக்கு. ஆமா, யார் அந்த மலர்விழி? சாப்பிட நான் காதலிச்சவளோட என்னால வாழ முடியல. நீ காதலிச்ச என்னோடையும் உடனே வாழ முடியல. ஆனா நீ மேல எவ்வளவு பாசத்தை நல்லா தெரியும். ஆனா பாசங்க உன்னை பயிற்சமாக்கணும் என் காதலோட வழி உன் காதலும் உணர முடியாம போனது. ஆனந்தி, உன் நிலைமைக்கு நான் தானே காரணம். நான் தானே காரணம். அடே